ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா. ராணி, என்ன பாடுற? வித்தியாசமா இருக்கு. மன்னா, இது காக்க காக்க படத்துல வர சாங். நேத்து தான் ஐபோன்ல டவுன்லோட் பண்ணேன். நல்லா இருக்குல்ல? தமிழ் பாட்டா அது? ஒண்ணுமே புரியல. வேற ஏதாவது பாட்டு பாட. சுத்தமா புரியல. அர்த்தமே இல்லாத பாட்டு தான் இப்ப தமிழ் படத்தோட ட்ரெண்ட் மன்னா. அப்ப தமிழ் சினிமா பாட்டுக்கு அர்த்தம் வேணாமா? மன்னா, என்ன திங்கிங்கா? நமக்கு தான் வரலன்னு தெரியுது இல்ல. நம்ம தமிழ் மக்களே கேட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? கன்ஃபியூஷன் தீர்க்கணமே, எந்த கன்ஃபியூஷன் தீர்க்கணமே, கன்ஃபியூஷன் தீர்க்கணமே. நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. எத்தனை மணிக்கு பாஸ் இது? புரியலையா? நான் விளக்கமா சொல்றேன். நம்மளாண்ட ஜனங்களுக்கு ஒரு குஜால் மேட்டர். புலமை கற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சோக்கா தமிழ்ல ரைம் சொல்றவங்களுக்கு ஒரு செம்மையான சான்ஸுப்பா. நமது மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலே பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. நம்ம தலைவர் அலெக்ஸ் பாண்டியனுக்கு இன்னாவோ டவுட்பா. அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். அத்தை கிளியர் பண்ணி கழிக்கிறவங்களுக்கு $10,000 கொடுக்குறாங்களாம். உங்க பாட்டை சுவடியிலையோ சீடியிலையோ எழுதி கொண்டு வர வேண்டிய முகவரி அலெக்ஸ் பாண்டியன், கேர் ஆஃப் தமிழ்ச்சங்கம், PO Box 420, அல்பநாயக்கப்பட்டி, மதுரை. For further details visit www.pandiansdoubt.com. ஐயோ ஐயோ, $1 $2 $16,000 ஆச்சு, $16,000 ஆச்சு. இந்த பணம் மட்டும் என்கிட்ட இருந்தா கிரெடிட் கார்டு கடனை எல்லாம் அடைச்சிடலாம். ஒரு ஹோண்டா சிவிக் வாங்கலாம், இல்ல பெங்களூர்ல 2 அடிக்கு 2 அடி பிளாட் வாங்கலாம். ஐயோ ஐயோ, நமக்கு இல்ல சொக்கா சொக்கா. ஐயா போயா. புலவரே, யாரியா நீ? அழைத்தது நான் தான். என்னையா வேணும் உனக்கு? ஏன் புலம்புகிறாய்? அதான் பேக்ரவுண்ட்ல கேட்டிருப்பியே. மன்னர் டவுட்டை கிளியர் பண்ற அந்த பாட்டு மட்டும் எனக்கு கிடைச்சா $16,000 எனக்கு தான். அந்த பாடலை நான் உனக்கு தருகிறேன். யாரு நீ? பாட்டு எழுதி எனக்கு தெரியா? ஏன் உனக்கு $16,000 வேணாமா? வேண்டாம், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய சம்பாதித்து விட்டேன். உனக்கு என்னையா சினிமா பத்தி தெரியும்? மன்மத லீலை முதல் மன்மத ராசா வரை அனைத்தும் அறிந்தவன் நான். நீயே என்னை பரிசித்துப் பாரேன். கேள்விகளை நீ கேட்கிறாயா, நான் கேட்கட்டுமா? எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். பார்க்க கூடியது திருட்டு விசிடி, பார்க்க கூடாதது கல்யாண விசிடி, விரலை காட்டி நடிப்பது சிம்பு, தொடையை காட்டி நடிப்பது ராஜ்கிரண், கண்டு ரசிப்பது ஐஸ்வர்யா ராய் பியூட்டி, காண சகிக்காதது பவர் ஸ்டாரின் பேட்டி, சேர்ந்தே இருப்பது சீரியலும் அழுகையும், சேராமல் இருப்பது பிரபுதேவாவும் நயன்தாராவும், முட்டைக்கு நக்மா, சமக்கட்டைக்கு அனுஷ்கா. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கே. இதெல்லாம் ஓகே. நான் 2 டியூன் சொல்றேன், நீ பாட்டு எழுதி காமி. தன்னான தானனை தன்னா தன்னானனை தானனை தன்னானனை தன்னான தானனை தன்னா தன்னானனை தானனை தன்னானனை. நல்லாக்கு தோள் கட்டிமா கண்ணை கங்கம்மா இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா, எண்ணெல்லாம விளக்கு எரியுமா கண்ணே கங்கம்மா மரம் இழுக்கிற கைய பாரம்மா. எப்படியாவது இவனை மடக்கணுமே. சரி, இந்த டியூனுக்கு பாட்டு எழுதி காமி, நான் ஒத்துக்கிறேன். தனனனனனா தனனா தானனனனனா தனனனா.
ஐயா ஒத்துக்கிறேன். நீ 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 சினிமா கம்மிங்க, நான் இல்ல. நீ எழுதி கொடு, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ நான் அப்படியே கொண்டாந்து தரேன். நீ பார்த்து ஏதாவது கொடுத்தா சரி. எனக்கு ஏதும் வேண்டாம், எல்லாம் நீயே வைத்துக்கொள். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இல்லை அப்பா, இந்தா பாடல். ஆல் தி பெஸ்ட். எங்கள் தலைவன் கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். வாங்கினேன். யார் அங்கே? 6 மணிக்கு மேலே அரண்மனையில் கரண்ட் கட் ஆகும்னு தெரியாதா? ஜெனரேட்டர் ஆன் செய்யுங்கள். ராசா, எவனா புறம்போக்கு, சாரி புலவர் வந்திருக்கிறார். உனக்கு முதல்ல தமிழை கத்தரணும். உள்ளே வரச்சொல். ராசா, இவர் ஸ்பெக்ட்ரம் ராசா, நமது ராசா இங்க இருக்கிறார். எனது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டுடன் வந்திருக்கிறீரா? ஆமண்ணா. எங்கே படியுங்கள். நாக்க முக்க அட்ராட்ரா நாக்க முக்க, மாடு செத்தா மனுஷன் தின்னா தோலை வச்சு மேளம் கட்டி அட்ராட்ரா நாக்க முக்க. ஆஹா, கவிதை கவிதை, பேஷ் பேஷ். ஓஹோ, சூப்பர் ஹிட் பாடல். அர்த்தமே இல்லை. ஆல் மீ டவுட்ஸ் ஆர் கிளியர். யார் அங்கே? $16,000 எடுத்துருவாங்க இவருக்கு. மன்னா கொஞ்சம் நில்லுங்க. மிஸ்டர் தர்மி, இப்படி வாங்க. நீங்க தானே இந்த பாட்டை எழுதினது? ஆமா ஆமா, பின்ன விஜயாட்டையும் எழுதி கொடுத்தாரு. அங்கத்தான் என் ப்ராப்ளம். உன் பாட்டுல மீனிங் இருக்கே. என்னது மீனிங் இருக்கா? எவ்வளவு மீனிங் இருக்கோ அதுக்கு தந்தாப்புல படத்தை குறைச்சு கொடுங்க. மொக்கையான பாட்டுக்கு மன்னர் பரிசு கொடுத்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆளு நான் தான். ஆனா இந்த மாதிரி டீப் மீனிங் இருக்கிற பாட்டுக்கு பரிசு கிடைச்சா இதை என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அக்செப்ட் பண்ணிட்டு போயா. இவர் கடுப்பேத்துறார் மை லார்ட். மொக்கப்பாட்டு எழுதி பேர் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மொக்கப்பாட்டுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிற மோதாள் இவர் தான். எனக்கு பரிசு வேண்டாம், நான் வரேன். ஐயா தர்மி, மாப்பு என்னாச்சு? உன் பாட்டுல குத்தம்னு சொல்லிட்டாங்கப்பா. எவன் சொன்னான்? என் பாட்டலியா? யார் என்று காட்டு. யார் யாது தருமி கொண்டு வந்த பாடலில் குற்றம் சொன்னது? நான் தான். முதல்ல இந்த பாட்டை யார் எழுதினது? நான் தான். பாட்டை நீங்க எழுதிட்டு எதுக்கு தர்மி கொடுத்து விட்டீங்க? தமிழ் சினிமாவில் யார் சொந்தமாக எழுதுனது? எல்லாருமே காப்பி தான் அடிக்கிறாங்க. அது நடந்து முடிஞ்ச பிரச்சனை. இப்ப என்ன சொல்ல வரீங்க இந்த பாட்டுல? புரியல? எனக்கும் தான். தமிழ் சினிமா பாடலுக்கு அர்த்தமே தேவையில்லை. இந்த பாட்டுக்கு அர்த்தம் இருக்கு. நீங்க எழுதின பாட்டை பாடுங்க பாப்போம். மாடு செத்தா மனுஷன் தின்னான் தோலை வச்சு மேல கட்டி அர்றா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க அர்றா நாக்க முக்க 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 அர்றா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. இதுல என்னைய அர்த்தம் இருக்கு? மனிதனின் நீண்ட ஆயுளுக்கு விடை சொல்லும் தத்துவ பாடல் இது. நாக்கையும் மூக்கையும் கட்டுப்படுத்த வேண்டும். அதை விடுத்து ஆடு மாடு கோழி போன்றவற்றை ஃபுல் கட்டு கட்டினால் சங்குதான். அப்புறம் டண்டனக்கா டனக்கடக்கா தான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? மன்னா, இவர் புதுசா அர்த்தம் சொல்லி குழப்பறார் மன்னா. கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சது கே ரவிக்குமார் வேணி. அப்ப அவர் இல்லையா? அவர் இல்ல மன்னா, அது கே பாக்யராஜ். ஐயோ கடவுளே, தமிழ் சினிமா பாடலுக்கு அர்த்தம் வேணாயா? கண்டிப்பா இருக்க முடியாது. கண்ணதாசன், வைரமுத்து அர்த்தம் இல்லாம ஒரு பாட்டும் இல்ல. அது ஓல்டு ஸ்டைல், இது நியூ ஸ்டைல். பாட்டுன்னா அர்த்தம் வேணும். ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு கூடவா? ஹாரிஸ் ஜெயராஜ், இளையராஜா, ரஹ்மான் எல்லா பாட்டுக்கும் அர்த்தம் வேணும்.
ராஜ்கிராவ். யோ நக்கீரையா. சரி. நக்கீராவ், என்னை நன்றாக பார். நீ எப்பேற்பட்ட கவிஞனா இருந்தாலும் சரி, சினிமா பாட்டுக்கு தேவை அர்த்தம், அர்த்தமே. இந்த படையப்பனோட இன்னொரு முகம், அதை நீ பார்க்காத, தாங்க மாட்ட, நொந்திடுவ. பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. கட் 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 கட். நான் ஓகோ ப்ரொடக்ஷன் பட டைரக்டர். இவன் கிடக்கிறான் வெட்டி பையன். சார், நீங்கள் தான் என் படத்துக்கு 5 பாட்டு எழுதுறீங்க. இந்தாங்க பிடிங்க அட்வான்ஸை. Nakamuka.